மேட்ரிக்ஸ் என்ற சீரிஸ்ல இருக்கக்கூடிய 74வது கேள்வி பார்ப்போம். அதாவது என்ன சொல்லப்படுதுன்னா, எங்களுக்கு ஒரு 3 ஆள்கூறுகளை தந்துட்டு இந்த 3 ஆள்கூறுகளுக்கான போற நேர்கோடுகள் அடைக்கப்படுகின்ற முக்கோண பரப்பளவை காண சொல்லி கேட்கிறான். இது நாங்கள் படிச்சிருக்கிறோம். அப்ப எங்களுடைய முழு பாடப்பரப்பும் பார்க்கணும்னா எங்களோட சேனல்ல இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா முழு பாடப்பரப்பும் பார்த்துக் கொள்ளலாம். இப்ப இங்க பாப்போம் என்ன சொல்லுவீங்க. அப்ப 3 ஆள்கூறுகளை தந்துட்டு முக்கோண பரப்பளவு கேட்டான என்ன சமன்பாடு? அப்ப ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் சமன் எங்களுக்கு தெரியும் பிளஸ் ஓ மைனஸ் அரை தர மட்டுக்குள்ள இங்க வர வேண்டிய ஆளாக்களா இருப்ப -1 2 அதே போல 2 2 அதே போல இங்க -2 4 இங்க நீங்க போட்டுக்கொள்ள வேண்டிய 1 போட்டுக்கொள்வீங்க. இல்ல முக்கியம் அந்த பிளஸ் ஓ மைனஸ் அரை அங்கால மட்டு இருக்கிற அப்ப என்ன செய்வீங்க. இங்கால பிளஸ் ஓ மைனஸ் அரை இருக்குது அங்கால பார்ப்போம். அப்ப என்ன செய்வீங்க. ஏதாவது ஒரு ரோ அல்லது குளம் இந்த பக்கம் பூஜ்ஜியம் இருக்கட்டும் பார்ப்பீங்க. ஒன்றிலே பூஜ்ஜியம் இல்ல. நீங்க எந்த ரோ அல்லது எந்த குளத்தையும் எடுத்து போடலாம். நான் முதலாக எடுத்துக் கொள்றேன். 1 தர சி 1 1 2 தர சி 1 2 1 தர சி 1 3. அப்ப பிளஸ் ஓ மைனஸ் அரை மடங்கு -1 தர ஒன்றையும் கூட்ட வாரவர் 2 இரட்டை நம்பர். எனவே குறி நேராக இருக்க m1 அப்ப முதலாவது குளத்துக்கு போராக்களை விட்டு பாத்தீங்கன்னா 2 - 4 இருக்கும். அதே போல 2 மடங்கு 1, 2 2 பேரையும் கூட்ட வாரவர் ஒற்றை நம்பர். எனவே குறி வந்து மைனஸ் ஆக இருக்க. அதே போல m12 அப்ப முதலாவது ரோ இரண்டாவது குளத்தை விட்டு பாத்தீங்கன்னா அவருக்கு போராக்கள் டிட்டர்மினன்ட் வந்து 2 - 2 ஆக இருக்கும். பிளஸ் 1 மடங்கு அதே போல 1, 3 2 பேரை கூட்ட வாரவர் 4 இரட்டை நம்பர். எனவே குறி வந்து நேராக இருப்ப இன்டு m13 முதலாவது ரோ மூன்றாவது கோலம் அதற்கான போராக்களை விட்டு பாத்தீங்கன்னா 8 - 4 ஆக இருப்ப. எனவே 8 - 4 ஆக இருப்ப. எனவே 8 - 4 தர அது போட்டு கொள்வீங்கள். கவனமாக எழுத வேண்டும். ஏதாவது ஒன்று பிழை என்றாலும் உள்ளா பிழைச்சு போடும். அப்ப சுருக்குவோம். என்ன செய்வீங்க. பிளஸ் ஓ மைனஸ் அரை மடங்கு இவரை சுருக்கிறீங்கன்னா -2 அவரை பிறகு 2 வருவ. இங்க 4 8 எனவே -8 வருவ. இங்க சுருக்கிறீங்கன்னா பிளஸ் 12 வருவ. அப்ப என்ன செய்வீங்க. இவரை மாதிரி கூட்டக 14 இவரை 8 கழிச்சீங்கன்னா 6 வருவ. எனவே பிளஸ் ஓ மைனஸ் 6 விடை வந்து கொள்ளுவ. அப்ப என்ன செய்வீங்க. திருப்பி அடையாள கொடுத்தீங்கன்னா பிளஸ் ஓ மைனஸ் 3. ஆனால் கேட்கப்பட்டது என்ன. ஒரு முக்கோண பரப்பளவு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். முக்கோண பரப்பளவு எப்பயுமே ஆளா இருப்ப பூஜ்ஜியத்தையும் பார்க்க பெரிய ஒரு ஆளாக இருப்ப. எனவே நாங்க என்ன செய்து கொள்ளலாம். எனவே ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்னவாக இருக்கும். எங்களுக்கு 3 சதுர அலகுகளாக இருக்கும். எனவே 3 ஸ்கொயர் யூனிட் என்று போட்டுக் கொள்வீங்கள். ஏன் அலகுகள் எங்களுக்கு ஒன்றும் தரையில. அப்ப நீங்க என்ன செய்யலாம். ஸ்கொயர் யூனிட்ஸ் என்று போட்டுக் கொள்வீங்கள். எனவே கேட்கப்பட்ட 74வது கேள்விக்கு இவர் தான் விடையாக இருப்ப. அடுத்த நாங்கள் 75வது கேள்வி பார்ப்போம்.